Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillah. Alhamdulillah kafa wa salatu wa salamu ala sayyidil Mustafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allah la yughayyiru ma biqaumin hatta yughayyiru ma bi anfusihim. Sadaqallahu al-alim. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. தமிழ் எல்லாத்துக்கும் தெரியுமா? தமிழ் பேசினா புரியும். இதுதானே? வெரி நைஸ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். உங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய அமல்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இப்படி மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அருளணும். ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்துல, உருவாக்கத்துல, சேஞ்சில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருன்னா அது நீங்க தான். ஸோ யூ ஆர் த பேக்போன் ஆஃப் சொசைட்டி. நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்பு. உங்களுடைய வளர்ச்சி என்பது அது உங்களுடைய வளர்ச்சி அல்ல, அது இந்த ஸ்கூலுடைய, இந்த மண்ணுடைய, இந்த ஊரினுடைய, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுடைய பலகீனம், உங்களுடைய கம்சூர் அப்படிங்கிறது, உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய பலகீனம் அல்ல, அது இந்த சமூகத்தினுடைய, இந்த மண்ணுடைய, சமுதாயத்தினுடைய பலகீனம்ங்கிறத விளங்கிக் கொள்ளணும். ஸோ அதனால படிக்கிற காலத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு மனநிலைகளோடு இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாதிரி மனநிலையோடு நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை விட கன்சிஸ்டன்சி ப்ராசஸ், தொடர்படியாக முசல்சல் தொடர்படியாக வேலை செய்யறது, நம்முடைய நியத்துகளை, நம்முடைய இன்டென்ஷனை சரியா நீங்க மாத்திக்கொள்றதை கொண்டுதான் உங்களை கொண்டு ஒரு ஹிதாயத்துடைய நசீபு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிதா உங்க மீது கிடைக்கும். படிக்கிற காலத்துல நம்ம என்ன மாதிரி மனநிலைகள்ல இருக்கணும், வாட் இஸ் யுவர் மைண்ட் செட், அதான் மிக முக்கியமானது. படிப்பு என்பதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, the education should lead to consciousness, not your freedom அப்படிங்கறாங்க. கல்வி என்பது அது நமக்காக மட்டும் உண்டானதல்ல. நாங்க நிறைய படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நான் கார் வாங்கி வீடு வாங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறது மட்டும் படிப்பின் நோக்கம் அல்ல. நீங்க படிக்கிறது நோக்கம் உங்களுக்கானதல்ல, சமூகத்துக்கானது, ஏழைகளுக்கான. நீங்க டெவலப் ஆகிறத கொண்டு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த ஏழைகளை எல்லாத்தையும் நான் மேம்படுத்த போறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன், அப்படிங்கிற ஒரு தாட் உங்கள்கிட்ட ஏற்படும். அது மிக முக்கியமானது. The education should lead to consciousness, not in freedom. கல்வி என்பது சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது. இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம். நிறைய படிக்கிறவங்க தான் நிறைய தப்பு செய்யறாங்க. நிறைய படிச்சவங்க அதிகமாயிட்டாங்க. யாரெல்லாம் நிறைய படிக்கிறாங்களோ அவங்க நிறைய தப்பு செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்வியில டிசிப்ளின் இல்லை, அந்த கல்வியில ஒழுக்கம் இல்லை, அகலாக் இல்லை, ஆதாபுகள் இல்லை, குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம கல்வி எப்படி இருக்கணும்னா, படிப்பது என்பது நமக்கானதல்ல, சமூகத்துக்கானது, என் உம்மத்துக்கானது, என் சமுதாயத்திற்கானது, என் நாட்டிற்கானது. What is our contribution to build the nation? இந்த நாட்டை வலுப்படுத்துறதுக்கு நான் எப்படி உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க உருவாக்கணும். ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு knowledgeable person உருவாக கூடாது. You are the scholars. The difference between knowledge and scholars, என்ன வித்தியாசம் என்ன? knowledgeable personக்கும் ஒரு ஸ்காலருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, படிக்கிற சாதாரணமா படிக்கக்கூடியவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் படிச்சு பெரிய சம்பாதிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஸ்காலர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் படிப்பதை கொண்டு ஏழைகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன், நிறைய பேருக்கு நான் உதவி செய்வேன், ஒரு சமூகத்தை
சமூகத்துல ஒற்றுமையா ஜனநாயகத்தை டெமோக்ராட்டிக்கா ஸ்ட்ராங் செய்வேன், ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், அதுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுகள் மிக முக்கியமானது. இந்த இன்டென்ஷன் ரொம்ப சரியாக உங்களுக்கு இருக்கணும். அது நீங்க டே டு டே ஆக்டிவிட்டியில ஒவ்வொரு நாளும் செல்ஃப் அனலைஸ் உங்களுக்கு இருக்கும். செல்ஃப் அனலைஸ் மிக முக்கியமான ஒரு பகுதி. படிக்கிற காலத்துல நீங்க ஒரு 4 விஷயங்களை ரொம்ப ஆழமாக நீங்க தெரிஞ்சுக்கணும், போக்கஸா தெரிஞ்சுக்கணும். 4 விஷயத்தின் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, எல்லா நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஈமானுடைய வலுவை நீங்க ஸ்ட்ராங் செய்யணும். உங்க ஈமான இருக்குது அதை கூவத்தா மாத்தணும். கான்பிடன்ஸ் லெவல், அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். பெற்றோர்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். டீச்சர்ஸ் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நிலையிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை நீங்க உருவாக்கி கொண்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். உயர்ந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த பிலீவிங் சிஸ்டம் it will be going to very strong. அது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். அதுக்கு எப்படி நம்ம ஈமானிய அந்த உணர்வுகளை, ஈமானிய எக்ஸாஸ எப்படி நம்ம ஸ்ட்ராங் செய்யணும், எப்படி நம்ம வலுப்படுத்தணும், எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. அதுதான் ஜடு. That is the root cause. Believing system தான் root cause. உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய அறிவு இருந்தும், எவ்வளவு பெரிய சிந்தனைகள் இருந்தும் உங்கள்கிட்ட பிலீவிங் சிஸ்டம் இல்ல. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இல்ல, எல்லாரும் +1 +2 படிக்கக்கூடிய ஒரு அடுத்த லெவல் சமூகத்துக்கு வர போறீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? முழு மார்க்கமும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இமாம்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? 2 தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று மோனோதிசம், ரெண்டாவது சோசியல் ஜஸ்டிஸ். இது ரெண்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மோனோதிசம்ங்கிறது என்னன்னா ஏக இறை கடவுள், அல்லாஹ் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அந்த ஒரு பாடம் தான் முழு இஸ்லாத்தினுடைய பேஸ். அதான் ரூட் காஸ். மோனோதிசம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மோனோதிசம். மோனோதிசம்னா ஏக இறை கொள்கைன்னு. ரெண்டாவது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை, சோசியல் ஜஸ்டிஸ் இந்த உலகத்தில் நிலைநாட்ட இந்த மார்க்கம் வந்திருக்கு. எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்தாங்க, இந்த நிலைநாட்ட தான் வந்தாங்க, இதை சொல்லதான் வந்தாங்க. 1,24,000 ப்ராஃபிட் இஸ் தேர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இவ்வளவு நபிமார்களும் உலகத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. முதல்ல இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி மனநிலைகளை, சிந்தனைகளை, அந்த உணர்வுகளை நீங்க ஆழமாக உணர ஆரம்பிக்கணும். அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஈமானிய உணர்வு. ஈமானிய உணர்வு, இந்த ஈமானிய எக்ஸாஸ் உங்கள்கிட்ட சரியா இருந்தா மட்டும்தான் உங்களை கொண்டு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும் சமூகத்தில். அந்த ஈமானிய உணர்வுகளை எப்படி நீங்க சரி செய்யணும்? யாராலும் சொல்லி எல்லாம் புதுப்பிக்க முடியாது. நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண முடியாது. நான் சொல்றதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா ஈமான உணர முடியும், உணர முடியும். உங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படின்னா உள்ளத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். இமாம்கள் அல்லாமா சுவீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஈமானை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? How can we realize what is ஈமான் அப்படின்னு சொன்னா, முதலாவது படிக்கிற காலத்திலேயே நீங்க என்ன அமல்கள் செஞ்சாலும் கொஞ்சம் அதை உள்ளார்ந்து செய்யுங்க, ரூஹானியத்தா செய்யுங்க. எந்த அமல் செஞ்சாலும் ரூஹானியத்தா செய்யுங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற உணர்வுகளோடு இந்த சின்ன வயதுல இருந்தே அந்த மனநிலையை ஏற்படுத்து. எங்க மதரசாக்கள்ல நான் டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன், மாணவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, தானாக அவங்க சுய கட்டுப்பாட்டை நோக்கி நகர்த்துன்னு சொல்லுவேன். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் யூ கேன் கண்ட்ரோல் தி வேர்ல்ட். நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க உங்களை கட்டுப்படுத்த பழகிட்டீங்கன்னா உங்களால இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர்செல்ஃப், உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண பழகணும். வெரி டஃப் ஜாப், அது வெரி டஃப் ஜாப். ஆனா அது மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, எங்களை யாரும் கவனிக்க தேவையில்லை. அல்லாஹ் எங்களை பார்க்கறாங்கிற உணர்வுகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும். அந்த உணர்வுகள் எப்படி வந்துருச்சுன்னா, you are going to be as a leader. சமூகத்தை இயக்கக்கூடிய லீடரா நீங்க மாறுவீங்க. எப்ப உங்களை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா. எப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும்? எப்ப ரியலிஸ்டிக் திங்கிங் ஏற்படுதோ, ரூஹானியத் சிந்தனை ஏற்படுதோ. அல்லாஹ் என்ன பார்க்கறான். தொழுகும் போது 2 ரக்காத் தொழுகிறோம், ஆனா நிதானமா தொழுகிறோம். குர்ஆன் ஷரீஃப் போடும்போது ஒரு நாளைக்கு ஒரு அரை பக்கமாவது தர்ஜுமாவோட படிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மகிட்ட என்ன பேசுறான். The Quran is a conversation between abd and Allah. குர்ஆன் என்பது ஒரு மனிதனுக்கும் அடியானுக்கும்
நிதானமா செய்யுங்க. ஆகிஸ்தா ஆகிஸ்தா, புது புது மெதுமெதுவா மெதுமெதுவா ஸ்லோவா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ரியலைஸ் வாட் இஸ் ஈமான். உங்களுக்கு அப்படியே உணர முடியும், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இதை நம்ம நிறைய பேர் செய்யறோமானா இல்லை. கால்கள் வேக வேகமா தொழுகிறோம், நாவுகள் வேக வேகமா சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் சொல்லுது. ஆனா உள்ள மட்டும் எங்கேயோ போயிடும். இப்ப நாவுக்கும் உள்ளத்துக்கும் இணைப்பு இல்லை. இப்ப நாவும் உள்ளமும் இணையும் போதுதான் அந்த ரூஹானியத்து உங்களுக்கு புரியும். அதுதான் வேறு. அந்த ஈமானிய உணர்வுகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிதா உங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கிடைக்காது. உங்களை கொண்டு பெரும் மாற்றம் இந்த சமுதாயத்தில் ஏற்படும். முதலாவதாக ஈமானிய உணர்வுகளோடு அமல் செய்யும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, குர்ஆன் ஷரீஃபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லி ஒரு 2 வரியாவது படிங்க. தயவு செய்து நான் ரிக்வெஸ்டா வைக்கிறேன், ஒரு அரை பக்கம் ஒரு பக்கமாவது படிங்க. முடியல, எனக்கு நேரம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 ஆயத் படிங்க, 2 வெர்சஸ் தர்ஜுமாவோட படிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் உங்கள்கிட்ட? குர்ஆனுக்கு சில கடமைகள் இருக்கு. The rights of Quran, குர்ஆனுடைய கடமைகள். believe it, அதை நம்பணும். read it, அதை படிக்கணும். understand it, அதை விளங்கணும். ponder it, அதை ஆய்வு செய்யணும். practice it, அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். spread it, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். this is the rights of Quran. குர்ஆனுடைய ரைட், குர்ஆனுடைய கடமை, ஃபண்டமெண்டல் ரைட். இதை நம்ம செய்யறோமா? இப்ப குர்ஆனோட உங்களை இணைச்சு கொள்ளு, நீங்க டெவலப் ஆவீங்க. உங்களை அறியாமையே நீங்க வளர்ச்சியை நோக்கி நகர்வீங்க. இது ரெண்டாவது. மூணாவது, காலை மாலை திக்ருகள் செய்யும். அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமா உச்சரிங்க. எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிங்க. நாலாவது, அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செய்யும். நான் படிக்கிற காலத்துல உங்களை மாதிரி என்னுடைய 17வது வயதுல நான் மாணவர்கள் இருக்கிறது பெருமைக்கு சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். என் வகுப்புல உட்கார்ந்து நாங்கள் படிப்போம், கிளாஸ் ஸ்டடி ஹவர்ஸ்ல. படிக்கும் போது நான் சொல்லுவேன் என்னுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு, என்னுடைய ஸ்டடி மெம்பர்ஸுக்கு சொல்லுவேன், உலகம் முழுக்க பயணிக்கணும், எல்லா நாடுகளுக்கும் போகணும், எல்லா கல்லூரிகளுக்கும் போகணும், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போகணும், அங்கே பார்க்கணும் அங்கே எப்படி எல்லாம் செயல்படுறாங்க, அவங்களை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ எப்படி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இட்ஸ் பாசிபிள், இது முடியாது, இது பாசிபிளே கிடையாது. ஆக்சுவலா ஏன் அப்படின்னா, நீ ஒரு படிக்கிறது ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற, ஒரு சின்ன மதரசாவில் படிக்கிற, நீ எப்படி உலகம் முழுக்க போக முடியும்? உன்னால போக முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இன்னைக்கு எல்லா நாடுகளுக்கும் போகத்தான் செய்யும். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போறோம், குவைத், ஓமன், கத்தார், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போறோம், பேசுறோம், உங்களோட மக்களை சந்திக்கிறோம், எல்லாமே செய்யறோம். இது எப்படி சாத்தியமானுச்சுன்னா, அல்லாஹ்ட்ட நீங்க ஒவ்வொரு நேர தொழுகையிலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷன் என்னங்கிறத அல்லாஹ்ட்ட பேசுங்க. அல்லாஹ்ட்ட பேசுங்க, அல்லாஹ்வோட முனாஜாத் பண்ணுங்க. தனிமையில சிதா செய்யாது, ரொம்ப நேரம் சிதா செய்யும். அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீங்க என்னவாக விரும்புற வாழ்க்கை. நான் பேசுறத தயவு செய்து மூளையில கேட்காதீங்க, உள்ளத்துல கேளுங்க. நான் பேசுறத தயவு செய்து உங்க மூளைக்கு கொண்டு போகாதீங்க, கல்புக்கு கொண்டு போங்க. இல்முன் நஃப்ஸியா அப்படிங்கிற பாடத்துல நாலேஜ் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் இஸ் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரும். இஸ்லாமிய கல்வி முறை இருக்குதுல்ல, நுபுவத்தினுடைய கல்வி முறை, இஸ்லாமிய கல்வி முறை, ஷரியத்தினுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்விலிருந்து வருது. இமாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகிட்ட சொல்லும்போது இக்ரான்னு சொன்ன உடனே நபி என்ன சொன்னாங்க? அனலா அத்ரி கைஃப அக்ரா, எனக்கு எப்படி ஓதணும்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சாங்க, முஆனகா பண்ணாங்க. உள்ளத்திலிருந்து குர்ஆன் அப்படியே உள்ளத்துக்கு போனுச்சு. திருப்பி சொன்னாங்க இக்ரான்னு சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாது. நபி சொன்னாங்க அனலா அத்ரி கைஃப அக்ரா, எனக்கு எப்படி ஓதணும்னு தெரியாது. திருப்பி முஆனகா பண்ணாங்க. அதனாலதான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன் கர், தில் சே தேக் கர். உள்ளத்துல இருந்து பாருங்க, உள்ளத்துல இருந்து பேசுங்க, உள்ளத்துல இருந்து கேளுங்க. நீங்க எல்லாம் சமூகத்தினுடைய you are the leaders of society. நீங்க சமூகத்தினுடைய முதுகெலும்புகள், தலைவர்கள். நீங்க படிக்கிற காலத்துல இருந்தே அந்த மனநிலைகளோடு, மைண்ட் செட்டோடு உருவாக்கப்படும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய ஸ்கூல், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட், டீச்சர்ஸ் எல்லாமே உழைக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக. உங்களுடைய முதல் நிலை என்னவாக இருக்கணும்? விஷனை உருவாக்கி அந்த விஷனை அல்லாஹ்ட்ட கேட்கணும். பயப்படாதீங்க, இந்த உலகத்தை பார்த்து பயப்படவே பண்றாங்க. இந்த
காலத்துல நல்லா படிங்க. அதுல முதல்ல பகுதி என்னன்னா ஈமானிய உணர்வுகளோடு இருக்கு. அதான் முதல் விஷயம். ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், ஈமானிய உணர்வில்லாத தௌலத் செல்வம் எதுவுமே ஆற்றலாக மாறாது. அது அழிவு தான் கொடுக்கும். அது ஆழமா விளங்கிடும். சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது? உலகத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சதை விட உலகத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அழிச்சது தான் அதிகம்னு சொல்றாங்க. ஏன்? அந்த படிப்புல வாழ்வியல், அந்த படிப்புல ஹியூமனிட்டி, அந்த படிப்புல ஹியூமனிட்டி. அதனாலதான் தமிழ் இலக்கியத்துல தொல்காப்பியம் ஒரு நூல், தொல்காப்பியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான நூல். அந்த நூல் என்ன சொல்றது? வாட் இஸ் எஜுகேஷன், தி டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன். அது பேசும்போது சொல்லும், கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் வாட் எஜுகேஷன். புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் நீங்க படிக்கிறீங்க பாடம், அதனுடைய எழுத்துக்கள் இட் வில் கோயிங் டு நாலேஜ். அது அறிவா மாறணும். அந்த அறிவு என்ன கொடுக்கணும்? அந்த அறிவு டிசிப்ளினை கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும், அகலாக்க கொடுக்கணும், ஆதாபுகளை கொடுக்கணும். அந்த அகலாக் என்ன கொடுக்கணும்? ஹியூமனிட்டியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும். எல்லாரும் மனிதர்கள், என்னை விட சிறந்தவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என் மனநிலை எப்படி இருக்கணும்? நம்ம இங்க ஒரு நபர் இருக்காரு, இந்த ஸ்கூல்ல பாத்ரூம் கழுவுறாரு, பாத்ரூம் கிளீன் பண்றாங்க, அப்புறம் வந்து கூட்டுறாங்க, அப்புறம் வந்து எல்லாத்தையும் சர்வ் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்க, டீ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க. அவரை விட நான் ஒருபோதும் உயர்ந்தவன் கிடையாது. அவர் வேலையை பார்க்கிறாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன். அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு வரும். அந்த உணர்வுகள் வந்தா மட்டும்தான் உங்களால சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால முதலாவதாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது ஈமானிய உணர்வுகளோடு. ஈமானிய உணர்வுகள் தான் பெரும் எழுச்சிய, பாதுகாப்ப, மிகப்பெரிய கட்டமைப்ப, ஸ்ட்ராங் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஈமானிய உணர்வு இல்லாம நீங்க என்ன படிச்சாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. முதல் நிலை. இரண்டாவதாக படிக்கிற காலத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அகலாக், ஒழுக்கம். The difference between அகலாக் and ஆதாப். அகலாக்னா என்ன, ஆதாப்னா என்ன? அகலாக் அப்படிங்கிறது, அகலாக் கூட சமூகத்தில் இன்னைக்கு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆனா ஆதாபுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆதாபுகள்ங்கிறது சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஆதாபுங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல், மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நீங்க படிக்கிற காலத்துல சரியாக வச்சுக்கணும். நீங்க படிக்கிற காலத்துல இதை சீர் படிச்சுட்டீங்க, அகலாக் உங்கள்கிட்ட சரி ஆயிடுச்சுன்னா மாஷா அல்லாஹ் உங்களை கொண்டு ஒரு பெரும் மாற்றம் சமூகத்துல இருக்கும். நீங்க ஒரு டாக்டரா, ஒரு முஃப்தியா, ஒரு ஹாஃபிஸா, ஒரு கலெக்டரா, ஒரு ஜட்ஜா சமூகத்துக்கு வருவீங்க. சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு ரீசன் இருக்கு. முழு சமூகத்தினுடைய எழுச்சிக்கு நீங்க காரணமாக மாற முடியும். அதனுடைய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பகுதி தான் டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்கத்தின் மீது கவனம் செலுத்து. ஒழுக்கம்ங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று அகலாக், இன்னொன்று ஆதாப். அகலாக்குங்கிறது மற்றவர்களுக்கு நான் எப்படி நடந்துக்கிறேன், மிக முக்கியமான உங்கள் வெற்றிக்கும் உங்களுடைய சக்சஸுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய தொடர்புக்கும் காரணம் தொடர்பு. உங்க சக்சஸுக்கும் உங்களுடைய டீச்சர்ஸுடைய அந்த தொடர்புக்கும் மிகப்பெரிய காரணம். மற்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கங்க வாழ்க்கை. உங்களால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, உங்களால யாரும் கஷ்டப்படக்கூடாது, உங்களால யாரும் மோசமான நிலையை அடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் கண்ணியப்படுத்துங்க, எல்லா நிலையிலும் எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. 4 குணங்களை வாழ்க்கையில கொண்டு வாங்க. 4 attributes, 4 attributes முக்கியமான ஆகலாம். ஒன்று, எல்லாத்தையும் பேசும்போது அன்பா பேசுங்க. அன்பா பேசுங்க. அத்தா மாட்ட உடைக்கா பேசுங்க, டீச்சர்ஸ்ட உடைக்கா பேசுங்க, நண்பர்கள்ட்ட கைதி உடைக்கா பேசுங்க, பெரிய வயசு மூத்தவங்கள்ட்ட உடைக்கா பேசுங்க. இந்த பேச்சு, இந்த அகலாக்கு தான் உங்க வெற்றியினுடைய ரகசியமே. வெறுமன அறிவு இருக்குது, பெரிய படிப்பு இருக்கு, நல்ல மார்க் வாங்குறோம், அவர்கிட்ட அகலாக்கு இல்லைன்னா அவரை கொண்டு எதுவுமே நடக்காது. நான் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்கணும், படிக்கிற காலத்துல நல்லா படிப்பாங்க, ஆனா டீச்சர்ஸை மதிக்கிறது இல்லை, பேரண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. என்ன நடக்கும்னா அவங்களை கொண்டு எந்த மாற்றமும் இருக்காது. சாதாரண வேலையாளர் தான் இருப்பார், வாழ்க்கை முழுக்க எம்ப்ளாயர் தான் இருப்பார், ஒரு பெரிய சமூக பொறுப்புக்கு வர முடியாது. அதனால மிக முக்கியமாக இரண்டாவதா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, படிக்கிற காலத்துல கொஞ்சம் அகலாக்க கடைபிடிக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா. ஆதாப் அப்படிங்கிறது சுய கட்டுப்பாடு. ட்ரெஸ் கரெக்டா போட்டுருக்கமா, என்னுடைய பட்டன் கரெக்டா போட்டிருக்கனா, தொப்பி போடக்கூடாது, தொப்பி நேரா போட்டுருக்கமா, ஷூ கரெக்டா போட்டுருக்கமா, நான் நேரா நடக்கிறேனா, நான் நிமிர்ந்து நிற்கிறேனா,
இதெல்லாம் சுய கட்டுப்பாடு. தொழுகை யாரா பின்னாடி தொழுதியா எதிரி தொழுது எதிரி சொல்லக்கூடாது. நம்மளா தொழுகணும். நம்மளா நம்ம வேலைகளை நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், if you control yourself you can control the world. எப்ப நீ ஒன்ன கட்டுப்படுத்த பழகிட்டியோ, ஒன்னால கட்டுப்படுத்த முடியுதுன்னா உன்னால இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதாபுகள் மீது கவனம் செலுத்த. ஆதாபுகள் மிக முக்கியமானது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் சம்பந்தப்பட்டது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க, 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க 2016 வரைக்கும் இந்த 10-11 வருஷத்துல பிறந்த குழந்தைங்க அறிவு சார்ந்து வளர்ச்சி அடைகிறமா தெரியுது. ஆனா உணர்வு சார்ந்து பலகீனமா இருக்காங்க. அவங்க மென்டலி பலகீனமா இருக்காங்க, பிசிக்கலி பலகீனமா இருக்காங்க, சோசியலி பலகீனமா இருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்திய ரிப்போர்ட், சமீபத்திய ஆய்வு. அப்ப இந்த நிலையில நீங்க எப்படி நடந்துக்கணும்? நீங்க ரொம்ப முக்கியமா உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த்துக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது அகலாங்கல உங்களுடைய ஆதாபுல மிக முக்கியமான ஒரு பகுதி. அவர் பாடி இஸ் அவர் அமானா. நம்முடைய உடல் நம்முடைய பொறுப்பு. அதான் நமக்கு அமானிதமா இதை கொடுத்திருக்கிறோம். அப்ப ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இளைஞர்கள் நீங்க வாழணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 6 விஷயங்களை நீங்க செய்யணும். டே டு டே ஆக்டிவிட்டி. ஒன்று, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கப்படணும். வெற்றியின் மிகப்பெரிய அடித்தளம், பேஸ், ரூட் காஸ் எங்க இருக்குன்னா அதிகாலை எழுவதுதான். காலையில நீங்க சீக்கிரம் எழுத பழகிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த ஆளுமைகள் உலகத்தில் இருக்கவே முடியாது. 50% சக்சஸ் இருக்கு. நான் காலையில 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு உங்கள யாராவது முன் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் தி நெக்ஸ்ட் லீடர். நீங்க தான் சமூகத்தினுடைய 2வது தலைவராக தயாராகிட்டீங்க. உலகத்தில் சாதிச்ச எல்லாரும் அதிகாலை எழ முடியும். அதுக்கு கவனம் செலுத்து. எல்லாரும் இருந்து டெஸ்லாவுடைய ஓனர் எலான் மாஸ்க் வரை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறார்? காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கிறார். நாம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். அதிகாலை எழுவதை வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானதாக கருது. 2வது, எழுந்த உடனே உடல் கழிவுகளை வெளியாகும். உடல் கழிவுகளை சேமிக்காது. காலைல எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் போயிடும். வருதோ வரலையோ போய் பழக்கப்படுத்தும். ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பாத்ரூம் உள்ள இருக்க உங்க மனிதனுடைய மூளையில மந்த நிலை ஏற்படுது. ஞாபக சக்தி, மெமரி பவர் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி குறைஞ்சு போயிடும். எல்லா நிலையிலையுமே ஒரு மந்தன் தூக்கம் வரும், மந்தன் இருப்போம், சுறுசுறுப்பா இருக்க முடியாது. வயிற்றை எப்பயுமே காலியாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றது ஆய்வு. அதனால 2வது, நான் சொல்றது எல்லாமே ஹதீஸ் ஆய்வுகள் அப்படி சொல்லும். ஆனால் ஆய்வுகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டதாக. எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஒரு புத்தகம் இருக்கு, இக்கிகாய்னு சொல்லி, ஜப்பானிய புத்தகம். குர்ஆன் பைபிளுக்கு அடுத்து உலகத்தில் அதிகமாக வாழப்படக்கூடிய புத்தகம் தான் இக்கிகாய்னு சொல்லி. நீண்ட நாட்கள் எப்படி வாழலாம், சந்தோஷமா வாழலாம்ங்கிறது ஜப்பான்ல இருந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. ஜப்பான் நாட்டுல சராசரி அந்த மக்களுடைய வயது 96 வயசு. 96 வயசுல அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க. நோயே இல்லாம ஆச்சரியமா இருப்பாங்க. ஏர்போர்ட்ல போனா வயதானவங்க வர்றவங்களுக்கு ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை வயசுல? 93-95 வயசுல சுய வேலையை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்வியல் முறை. இதை 2 பேர் ஆய்வு செய்து ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் இக்கிகாய். தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, உருதுல இருக்கு, எல்லா மொழியிலுமே இருக்கு. இக்கிகாய்ங்கிற புத்தகம். வாய்ப்பு இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. புத்தகம் சொல்ற எல்லாமே ஹதீஸ், ஒண்ணு கூட நபியினுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப 2வதாக என்ன? உடல் கழிவுகளை வெளியாகும். 3வது, பிரஷிங், மிஸ்வாக்க அதிகம் பயன்படுத்து. பல்துகள் எந்த அளவுக்கு நீங்க மிஸ்வாக்க பிரஷிங் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஜப்பானுடைய எஜுகேஷன் பாலிசியை படிக்கும் போது, சைனா, ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, உலகத்திலேயே அதிகம் இன்வென்ஷன் எங்க நடக்குதுன்னா அங்கதான் நடக்குது. நிறைய கண்டுபிடிப்புகள் எங்க நடக்குதுன்னா ஜப்பான்ல, சைனால, தென்கொரியால, வடகொரியால தான் நடக்குது அதிகமான இன்வென்ஷன். அப்ப அவங்களுடைய எலிமெண்டரி எஜுகேஷன், அவங்களுடைய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு படிக்கிறதுக்காக அவங்க ஆய்வு புத்தகத்தை எடுத்து நான் படிச்சு பார்க்கிறேன். அதுல 2 விஷயத்தை அவங்க பின்பற்றாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒன்று, கிளாஸ்க்குள்ள வந்தோடனே பிரஷ் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ள அனுமதிக்கிறாங்க. மதியம் சாப்பிட்டு பிரஷ் பண்ண சொல்றாங்க. திருப்பி ஈவினிங் ஸ்கூலை விட்டு போகும்போது பிரஷ் பண்ணணும். திருப்பி நைட் படுக்கும் போது திருப்பி அதிகாலை எழுந்திருக்கும் போது. ஒரு
ஒரு நாளைக்கு 5 வேளை பிரஷிங் அப்படிங்கிறது அவங்க எஜுகேஷன் பாலிசியிலே இருக்கு. அவங்க எஜுகேஷன் பாலிசியிலே இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது கை விழா. ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யறாங்க பிள்ளைகளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா பள்ளிக்கூடங்களிலே அந்த 5ஆம் வகுப்புக்குள்ள சொல்றேன் 5ஆம் வகுப்புக்குள்ள தூங்க வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ரெண்டையும் கேள்விப்படும். இது ரெண்டுமே சுண்ணத்துல உச்சகட்டமான சுண்ணத். அப்ப மூன்றாவது என்னன்னா உங்க பிரஷிங் சென்ஸ் அதிகப்படுத்து. எந்த அளவுக்கு நீங்க பிரஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. மிஸ்வாக் பண்றது மிக முக்கியமா. சாதாரணமா நினைக்கிறோம், மிஸ்வாக்க சாதாரணமா நினைக்கிறோம். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கும் ஆர்கான்ஸுக்கும் அவருடைய பற்களுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறாங்க. தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இதை பத்தி நீங்க ஆய்வு செய்யணும். படிக்கிற காலத்திலேயே இங்க வந்தவங்க யாராவது சயின்டிஸ்டா நான் மாறணும், நான் ஒரு பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணணும், நான் வந்து ஆட்டோமொபைல்ல பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆய்வுத்துறை வரையும் போறதுக்கு முயற்சி செய்யும். படிப்பது என்பது வெறுமன சம்பாத்தியம் அல்ல. படிப்பது என்பது நம்முடைய அதிகாரம், நம்முடைய சுதந்திரம், நம்முடைய உரிமை அப்படிங்கிறது விளங்க ஆரம்பிக்கும். அதனால பிரஷிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆய்வு. மிஸ்வாக் என்பது என்னுடைய முதல் ரிசர்ச் பேப்பரே. மிஸ்வாக் as a medicine theory அப்படிங்கிறது என்னுடைய முதல் ரிசர்ச் பேப்பர். சோ அதனால மிஸ்வாக்கின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. பல் விளக்குறது. நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி டெய்லி உடற்பயிற்சி செய்யும். உடற்பயிற்சி செய்யும். சும்மா உட்கார்ந்து எந்திரிக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் லைஃப்ல முக்கியமானதாக வச்சுக்கொள்ளுங்க. அஞ்சாவது நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். நல்ல உணவுகள், இயற்கை தய்யிபாத்தை கொண்ட நோக்கம் இமாம்கள் எழுதுறாங்க. இயற்கை உணவுகள், செயற்கை கலக்காத உணவுகளை சாப்பிடுங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல உள்ள ப்ராப்ளமே உணவு முறைகள் தான். ஃபாஸ்ட் ஃபுட், புத்துக்கறி, சிக்கன், மட்டன், வித்தியாசமான கலர்களா போட்டு சாப்பிடுறோம். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த நமக்கு தெரிய மாட்டேங்குது. சர்வ சாதாரணமாக நைட் 12 மணிக்கு கறி சாப்பிடுறோம். தயவு செய்து மாணவர்கள், இளைஞர்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நிச்சயமா நீங்க மாற்றிக்கொள்ளணும். இந்த காலத்திலேயாவது அது மாறணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே 100 முஸ்லிம்கள் 36 முஸ்லிம்கள் நோயாளிகள் ஆய்வு சொல்லு. 36 முஸ்லிம்கள். இன்னைக்கு காலையில சென்னையில டி நகருடைய இமாம் வஃபாத். சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு வஃபாத். காரணம் என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா நிலையிலையுமே நாம ரொம்ப பலகீனமாக இருக்கோம். கொஞ்சம் நல்ல உடல் பயிற்சி செஞ்சு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நைட் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடுறது, 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. சாப்பாட்டை குறைங்க அப்படிங்கிறாங்க. தயவு செய்து மீது கவனம் செலுத்துங்க. நம்ம சமூகத்தினுடைய கலீஃபாக்கள் நம்ம எல்லாருமே. ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்துக்கு தேவை. நாமளே இப்படி இருந்தோம்னா உலகம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஷரியத்தை வழங்கிய நபியை பின்பற்றக்கூடிய குர்ஆனுடைய மக்கள் நாமே ஷரியத்தை முழுமையா புரியாம உடலை அதிகமா பாதுகாப்பு தராம வாழ்ந்தோம்னா நம்முடைய மக்கள் எப்படி இருப்பாங்க? அதனால நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. ஆறாவது, இரவு 10 மணிக்குள்ள தூங்கக்கூடாது. நான் வருத்தப்பட்டு சொல்றேன். நம்ம பல ஊர்களுக்கு நான் போறேன். நம்ம இளைஞர்கள் நைட்டு முழுக்க முடிச்சிருக்கிறான். 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு தூங்குறான். இவங்களை கொண்டு சமூக மாற்றம் எப்படி ஏற்படுத்த முடியும் நம்மளால? அதனால தயவு செய்து உங்க ஹெல்த்தின் மீது கவனம் செலுத்துங்க. அப்ப ரெண்டாவது அகலாக நாதாகும். முதல்ல ஈமானிய உணர்வுகளோடு இருங்க. ரெண்டாவது ஒழுக்கமான வாழ்வியலை வாழுங்க. அகலாகி லைஃப், அகலாகி ஜிந்தகி बहुत इंपॉर्टेंट है, बहुत इंपॉर्टेंट है. மூணாவது நல்ல படிங்க. நல்ல படிங்க. படிப்பு தான் நம்மளோட படிப்பை கொண்டு தான் ஒரு சமூக எழுச்சி உங்களால ஏற்படுத்த முடியும். இந்த வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இப்பதான் இது கொஞ்சமா மாறிடுச்சு. முன்னாடி தான் வேலூர் மாவட்டமா இருந்துச்சு. இப்ப தனித்தனியா மாத்திட்டாங்க. வேலூர் ஷாரம் ராணிப்பேட்டையோட சேர்ந்துருச்சு, ஆம்பூர் திருப்பத்தூரோட சேர்ந்துருச்சு, ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாம், பேரணாம்பட் இதோட திருவண்ணாமலையா, வேலூர் தான், பேரணாம்பட் வேலூரோட சேர்ந்துருச்சு. முக்கியமான 4 ஊர்கள் இருந்துச்சு. இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த மக்கள், மிகச்சிறந்த மக்கள் உங்க முன்னோர்கள். இந்த ஸ்கூல, இந்த காலேஜ, இந்த எத்தனை கல்லூரி யோசிச்சு பாருங்க. இந்த 4 ஊர்கள்ல ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணாம்பட் அண்ட் வந்து வேலூர், இந்த 4 ஊரும் இந்த வேலூர் பகுதியில மிக முக்கியமான ஊர்கள். எத்தனை கல்லூரிகள் இருக்கு? கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள் இருக்கு இந்த 4 ஊர்கள்ல மட்டும். ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கல்லூரிகள் உருவாக்கி இருக்காங்க, அவ்வளவு ஸ்கூல்ஸ் உருவாக்கி இருக்காங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி இருக்காங்க. சும்மா 1 வருஷம் 2 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து உங்களுக்கு ஸ்கூல் கட்டி நீங்க எல்லாம் படிக்கணுங்கிற உணர்வுகளோடு முன்னோர்கள் இருந்தாங்க. அவங்களுக்காக யோசிக்க பாருங்க, அவங்கள பத்தி யோசிக்க. எவ்வளவு பெரிய தியாகம், சாதாரண தியாகமா யோசிச்சு பாருங்க. இப்ப
யாராவது ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க, யாருக்காவது அந்த இடத்த கொஞ்சம் கொடுக்கணும் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இடம், ஸ்கூல், காலேஜஸ், அந்த பக்கத்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள், நம்முடைய முன்னோர்கள். இப்ப நீங்க எல்லாம் படிச்சு முன்னேறணுங்கிறது அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அந்த காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படிக்கிற காலத்துல வாழ்க்கையில விஷன், வாழ்க்கையில் ஒரு இலக்கவை, அதுல வெற்றி அடைகிறீங்க தோல்வி அடைகிறீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல நீங்க பயத்திலிருந்து வெளிவா, என்னால முடியும், பயணி பயணி, கீப் ஆன் கோயிங், போய்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷன் இருக்குமா, விஷன் செட் பண்ணு. வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், வாட் இஸ் யுவர் விஷன், விஷனை கட் பண்ணு, உருவாக்கும். அந்த விஷனை நோக்கி யோசிக்க ஆரம்பிங்க, விஷனை நோக்கி பேச ஆரம்பிங்க. நீங்க பேச ஆரம்பிங்க, மாஷா அல்லாஹ், எதை நீங்க யோசிக்கிறீங்களோ, எதை நீங்க பேசுறீங்களோ அதுவாகவே பிற்காலத்தில் உருவாகும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வாழ்க்கையில என் வாழ்க்கையில உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால மூணாவது, நல்ல படிக்கிற காலத்துல 4 விஷயங்கள் மீது கவனம் செலுத்து, மிக முக்கியமான ஒன்று. யூ ஹேவ் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன். உங்களுடைய கம்யூனிகேஷன் மீது ரொம்ப கவனம் செலுத்து. தட் இஸ் த கீ ஆஃப் நாலேஜ். மொழி வளம் தான் உங்களுடைய சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு மிக முக்கியமான. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழி வளத்தை ஏற்படுத்தும். ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ், உருது, அரபிக், தமிழ், அந்த லாங்குவேஜ் மீது கவனம் செலுத்து. ஓகே. இரண்டாவது மிக முக்கியமானது, ஒன்று கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி. எதையுமே விளக்குவதற்கு முயற்சி செய், எதையுமே உடனே எதிர்க்காதீங்க, தள்ளி விட்டு போயிடாதீங்க. யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அனலைஸ் பண்ண, ஏற்றுக்கொண்டு அதை யோசிக்க ஆரம்பி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பி. மூணாவது ப்ரெடிக்ஷன். மூணாவது என்ன? ப்ரெடிக்ஷன். அனுமானிக்கப்படாது. அடுத்த 10 வருஷம் இந்தியா எப்படி போகுது, அடுத்த 5 வருஷம் மேல்விஷாரா எப்படி இருக்க போகுது, அடுத்த 20 வருஷம் உலகம் எதை நோக்கி நகர போகுது, ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பி. ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பி, மிக முக்கியமானது. நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி டெக்னாலஜி. டெக்னாலஜியை கற்றுக்கொண்டு, டெக்னாலஜி தேவை, ஆனால் டெக்னாலஜிக்கு அடிமைகளாக மாறக்கூடாது. டெக்னாலஜிக்கு அடிமையாக மாறக்கூடாது. டெக்னாலஜி இஸ் வெரி நீட், ரொம்ப அவசியமானது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் மாட்டிக்காது. ஆனா எல்லா டெக்னாலஜியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இருக்கு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படணும். டெக்னாலஜி இஸ் வெரி நீட். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. தீன் பரிபூர்ணமாயிருச்சு. the most authenticated and organized religion in world அப்படினா only இஸ்லாம். உலகத்திலேயே ஒரு முழுமையான ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் இருக்குதுன்னா அது இஸ்லாமிய மார்க்கம் தான். மிக முக்கியமான ஒரு பகுதி. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, எல்லாத்துக்கும். அப்ப அதை விளக்கணும்னா மாற்றம் தேவையில்லை, ஆனா அப்கிரேட் தேவை. புரிஞ்சுக்க, இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மாற்றத்துக்கும் அப்கிரேடுக்கும் விளக்கம் தெரியாம எங்களுக்கு மாற்றம் தேவையில்லைங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்து. ஆனா அப்கிரேட் ஒவ்வொரு நாளும் தன்னை வலுப்படுத்திக் கொள்வது காலத்தின் அவசியம். அல்ல இல்முல் ஹால், அல்லாஹ் கத்தரஹ்மத்துல் வார்த்தை, அல் இல்முல் ஹால். இல்ம் என்பதை அந்தந்த காலத்துல எது தேவையோ அதை படித்துக் கொண்டு தீனுக்கு சாதகமாக செயல்படுவதுதான் இல்முடைய அவசியம். அதை படிக்காது. இதெல்லாம் மனதுக்குள்ள கொண்டு வாங்க, இதுக்கெல்லாம் கல்விக்குள்ள கொண்டு வாங்க. அனலைஸ் பண்ணுங்க. யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர்செல்ஃப். டெய்லி 10 நிமிடங்கள் ஒதுக்குங்க, தனிமையில உட்காரு. நான் கரெக்டா படிக்கிறேனா, என் தொழுகை கரெக்டா இருக்கா, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றேனா, என் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கா. யூ ஹேவ் டு அனலைஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா பல பேர் காரணமாக இருக்கலாம். உங்க பெற்றோர், உங்க ஆசிரியர்கள், உங்க நண்பர்கள். ஆனா வாழ்க்கையில நீங்க தோத்து போனீங்கன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்ங்கிறது நினைக்கும். யூ ஆர் த ரீசன் பிஹைண்ட் டு டிக்ளைன். நீங்க தான் வீழ்ச்சிக்கு காரணம். வெற்றிக்கு பல பேர் காரணமாக இருக்கலாம், ஆனா தோல்விக்கு நீங்க மட்டும்தான் காரணம். அதனால படிக்கிற காலத்துல ஆழமா படி, விஷனோடு படி, திரும்ப திரும்ப முயற்சி செய். ஃபோக்கஸ் ஆன் கான்ஃபிடன்ஸ், ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி மிக முக்கியமானது. நம்புங்க, நம்பும்படி வாழுங்க. எல்லாமே நம்பிக்கை. ஃபோக்கஸ், கவனமாக இருக்கு. படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்து, எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணு. கன்சிஸ்டன்சி, திரும்ப திரும்ப முயற்சி செய். அப்பதான் அந்த நிலையை உங்களால அடைய முடியும். நீங்க அந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் உங்களால ஒரு சேஞ்ச, மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது நீங்க சமூகத்துக்கு தேவை. நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படுது அப்படிங்கிறது காரணம் என்ன? நாம அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். நம்ம அந்த இடத்துல இல்ல. இந்த நாடு இருக்குது, நாடு இந்திய நாடு. இந்த நாடு 4 தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு, 4 பில்லர்ஸ் கொண்டு. ஃபர்ஸ்ட் பில்லர் இருக்குது, அது பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பேர்.
அதுல நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூட் தி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்? எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்? ரெண்டாவது ஜுடிஷியரி, நீதித்துறையில நம்முடைய கான்ட்ரிபியூஷன் நீதித்துறை ஜுடிஷியரி. மூணாவது மீடியா, ஜெர்னலிசத்துல நம்முடைய கான்ட்ரிபியூட் என்ன? நாலாவது டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை. இந்த நாலும் தான் ஒரு நாட்டினுடைய 4 தூண்கள். ஆனா எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன்? எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைவா. இப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி பயணிங்க, அதை பத்தி யோசிக்க ஆரம்பி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் வெற்றி என்பது கிடையவே கிடையாது. ஒரு தீக்குச்சி வெளிச்சம் தரணும், இல்ல ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தரணும்னா தன்னை உறுதி கொள்ளணும். தன்னை இழந்தா மட்டும்தான் ஒளியை கொடுக்கும். நான் எரியவே மாட்டேன்னா ஒளி கிடைக்காது. நீங்களும் அப்படிதான். படிக்கிற காலத்துல நீங்க ஒழுங்கா படிச்சு ஒரு உள்ளுணர்வோடு செயல்பட்டு ஒரு இலக்குகளை உருவாக்கி வெற்றியை பத்தியோ தோல்வியை பத்தியோ கவலைப்படாதீங்க. என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க, வாய்ப்புகள் தானாக தரும். அதனால மூணாவது படிப்பின் மீது கவனம் செலுத்தும். நாலாவது மிக முக்கியமான விஷயம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக சிந்தனையோடு வரலாறுகளை படிக்கிறீங்க. திரும்ப சொல்றீங்களா, சின்ன பிள்ளைங்க இல்லை, எல்லாத்துக்கும் 15, 16, 17, 18, 17 வயசு ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகள் இல்லை. வரலாறுகளை படிக்க, வரலாறுகளை படிப்பதை கொண்டுதான் வரலாறுகளை உருவாக்க முடியும். வரலாறு படிக்காத சமுதாயத்தினால் வரலாறு உருவாக்க முடியாது, இருக்கிற வரலாறு பாதுகாக்க முடியாது. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? India first educational minister, who is education minister? Dr. Maulana Abdul Kalam Azad. He is the first education minister in India. Okay. அவருடைய பாடம் இன்னைக்கு நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் இல்ல. இந்தியாவில் முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உருவாக்குனாரு. இந்தியாவுடைய ஐஐடி, ஐஐஎம் உருவாக்குனவங்க அவங்கதான். அவங்க பேர் இன்னைக்கு என்சிஆர்டி பாடப்புத்தகத்துல, ஐஜிசிசி பாடப்புத்தகத்துல இல்ல. இப்ப இதெல்லாம் நாங்க உருவாக்கணும் அப்படின்னா யூ ஆர் தி பேக்போன். நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்பு. இந்த நாடு நம்முடைய, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சு உயிர், உடல், பொருள் அனைத்தையும் செலவழித்தாங்க. இந்த நாடு அப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு. யூ ஆர் மோர் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக சிந்தனையோடு ஏழைகளை பாதுகாக்கணும், வறுமை இல்லாத நாட்டை உருவாக்கணும். இந்த நாட்டுல எத்தனை பேர் வறுமை கொண்டு கீழே இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது படிச்சிருக்கீங்களா? How many poor living in our country? below poverty line. பாவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 80 ரூபாய் காசு இல்லாத மக்கள் இந்தியாவில் 1 கோடி பேர். இவ்வளவு இரவு உணவு இல்லாம உலகத்தை விட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்பாஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் உலகத்துல படிச்சவங்க இருந்து இப்படி நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சரி செய்யறது? இந்தியாவில் 36% இருந்துச்சு பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வசதி இல்லாத மக்கள். இப்ப கணக்குப்படி 14% சொல்றாங்க. நான் முஸ்லிம்கள் இன்னும் இந்தியாவில் 36% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. இது எப்படி பாதுகாக்கப்போம்? இது எப்படி சரி செய்யப்போம்? அதுக்கு தான் நீங்க படிக்கிறீங்க, அதுக்கு தான் நீங்க உருவாக்கப்படுறீங்க, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டிங், அதுக்கு தான் இவ்வளவு பெரிய இடத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு தான் கரஸ்பாண்ட், அதுக்கு தான் இவ்வளவு டீச்சர்ஸ். அதை உணர ஆரம்பி, அதை புரிய ஆரம்பி. நீங்க லைஃப்ல எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை போயிடும். நீங்க ஜாலியா இருந்தாலும் போகும், சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் போகும், உட்கார்ந்து கூட்டமா பேசி அரட்டை அடிச்சாலும் ஜாலி பண்ணாலும் போகும். காலம் எப்படியும் போயிடும். காலத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. காலங்கள் போயிடும். காலங்களை வேஸ்ட் பண்ணாரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. படிக்கிற காலத்துல யூ ஆர் தி பேக்போன். திரும்ப நான் எல்லா கல்லூரி, எல்லா ஸ்கூல்ஸ், எல்லா இடத்துக்கும் சொல்றது யூ ஆர் தி பேக்போன். நீங்க தான் சமூகத்தினுடைய முதுகெலும்பு. உங்களை கொண்டுதான் சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டியது வருங்காலத்துல. இப்ப நீங்க தயாரா இருந்தாதான் உருவாக்க முடியும். நீங்க பலகீனமா இருந்தா எப்படி சமூகத்தை கட்டமைக்க முடியும்? முடியாது. நல்ல படி, ஆனா அந்த 4 உணர்வுகளோடு படி. ஒன்று ஈமானிய உணர்வுகளோடு இருங்க, அதுதான் நம்முடைய வேரை போட, அதான் ரூபாஸ். இரண்டாவது அகலாங்கா ஒழுக்கமாக இருங்க, அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கும். மூணாவது நல்ல படிங்க, ஆளுமையா படிங்க, விஷனோட படிங்க, இலக்குகளோட படிங்க. ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் மல்டி நேஷனலா மாறிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு
பேங்க்ல போய் பணம் டெபாசிட் பண்ண தெரியுமா? இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவியா? மொழி வளம் இருக்கா? யாராவது கால் பண்ண ஆன்சர் பண்ணுவியா? இவ்வளவு கேட்டுதான் ஒருத்தவங்க வேலை கேட்கிறாங்க. இவ்வளவு நாலேஜ் ஒரு மனிதனுக்கு கேட்கிறாங்க இன்னைக்கு. முன்னாடி எல்லாம் ஒருத்தருக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும், டைப்ரைட்டிங் தெரிஞ்ச வேலை எடுத்துக்குவாங்க. ஆனா இப்ப யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட், மல்டி லெவல் டெவலப்மெண்ட் மிக இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபோக்கஸிங் நாலேஜ் ரொம்ப உங்களுக்கு தேவை. நாலாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக சிந்தனையோடு நடந்து போறீங்க. குப்பைகளை எல்லா இடத்துல ஓரமா போடு, சாக்கடை தொடர்ந்து இருக்கிற இடத்துல மூடி வை, ரோட்ல கஷ்டப்படக்கூடிய போனா கை பிடிச்சி கூட்டி போய் விட்டுருவாங்க. சமூக கட்டமைப்போடு, சமூக சிந்தனையோடு இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பகுதி சோசியல் ஜஸ்டிஸ். இந்த 4 மனநிலைகளோடு இருக்கலாம் என்றால் நான் பேசுறது புரிஞ்சா? வெரி குட். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நல்ல மக்கள் நீங்க, நல்ல உங்க ஸ்கூல், உங்களுடைய கரஸ்பாண்ட், உங்க டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்காக நிறைய நேரங்களை கொடுக்குறாங்க, நிறைய கவலைப்படுறாங்க, சமூகத்தை பத்தி யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால நல்லபடியா நீங்க உருவாகுங்க. உங்களுக்காக நான் துவா செய்யறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.